கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நம்ம ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். அது நிஜத்தை காட்டில் நிஜமா இருக்கு. எதெல்லாம் நிஜம் நம்புறீங்களோ அதை விடைக்கு நிஜமா இருக்கு. என்னது? ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அதோட தொடர்ச்சியா தான் இந்த வாரம் பார்க்க போறோம். கொலோசியர் 1 27 வசனம். அதே வசனம் தான் கொலோசியர் 1:27. இதுல கடைசி பிரைஸை மட்டும் நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 1:27 கடைசி பிரைஸ். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த மகிமை அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக் வேர்டு பாத்தீங்கன்னா டாக்ஸா அப்படின்ற வார்த்தை. டாக்ஸா அப்படின்னா காட்ஸ் ஹையர் தாட்ஸ் ரிகார்டிங் ஹியூமனிட்டி. அப்படின்னா கடவுள் மனிதனை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நமக்குள் வாசமா இருக்கிறார். தேவன் நம்மளை பற்றின ஒரு உயர்ந்த எண்ணம் கொண்டிருக்கிறார். அந்த எண்ணத்தோடு நமக்குள்ள என்ன பண்றாரா? வாசமா இருக்கிறார். எந்த எண்ணம், எந்த உயர்ந்த எண்ணம் அவர் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, யோவான் 1:13 வசனத்துல பாத்தீங்கன்னா, நாம் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு. அதாவது நாம் மாம்சத்தின்படி பிறக்கல, ரத்தத்தின்படி பிறக்கல, மாம்ச சித்தத்தின்படி பிறக்கல, மாறாக தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்ற வசனம் நமக்கு இருக்கும். தேவனாலே பிறந்தவர்கள் நாம தேவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகள் யாரை போல இருப்பாங்க? தேவனை போலதான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என்ன போல இருக்க. இதுதான் அவர் வைத்திருக்க உயர்ந்த எண்ணம். இந்த எண்ணத்தோட நமக்குள்ள என்ன பண்றாரா? மாசமா இருக்கிறார். இந்த எண்ணத்துக்காக, இந்த எண்ணம் அவருக்கு வரணும்ன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை மாற்றி, ஆண்டவரே எங்களை உங்க பிள்ளைகள் ஆக்கி கொள்ளுங்கன்னு நம்ம கேட்கல. நம்ம கேட்டு கொடுத்தது கிடையாது. இது இது பிள்ளைன்ற அதிகாரம் நம்ம கேட்டு கொடுத்தது கிடையாது. அவர் நம்மளை நேசிக்கிறதுனால நமக்கு இலவசமாக கொடுத்தது. எப்படி நம்மளை பிள்ளைகள் ஆக்கினார் அப்படின்னா, அவர் நம்மளை நேசிக்கிறார், அதனால அவர் நம்மளை பிள்ளைகள் ஆக்கினார். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து அவர் என்னை பிள்ளையாக்கல, அவர் என்னை நேசிச்சதுனால என்னை பிள்ளையாக்கினார். நான் மறுபடியும் சொல்றேன், என் வாழ்க்கையை பார்த்து அவர் என்னை பிள்ளையாக்கல, அவர் என்னை நேசிச்சதுனால என்னை பிள்ளையாக்கினார். சோ என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது அவர் பாக்குறது இல்லை. எப்படி இருந்தாலும் அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன? நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளைதான், நீ என்ன போல இருக்கு. இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த எண்ணத்தின்படி, அதாவது நம்ம தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம், தேவ பிள்ளைகளுக்கு உண்டான அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளாக நம்ம வாழ்றோமான்றதுதான் கேள்வியே. இதுல நீ வாழ முயற்சி பண்ணு, நீ வாழ்ந்தாதான் நான் உன்னை தேவ பிள்ளையா ஏற்றுக்கொள்வேன்லாம் சொல்லல. நம்ம வாழ்ந்தாலும் வாழாவிட்டாலும் நாம தேவ பிள்ளைதான். ஆனா தேவ பிள்ளையாக நாம வாழ்றோமான்றதான் மேட்டர். தேவ பிள்ளையாக நம்ம வாழாட்டாலும், தேவ பிள்ளைன்ற அதிகாரம் நமக்கு இருந்தாலுமே, நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே நம்ம ஜெயிக்கவும் முடியாது. வாழ்க்கை ஃபுல்லா அழுதுகிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். சோ நம்ம சந்தோஷமா வாழணும்னா நம்ம தேவ பிள்ளையா வாழணும். எப்படி தேவ பிள்ளையா வாழலாம், எப்படி தேவ பிள்ளையா வாழ முடியும் அப்படின்னா, அல்லது எப்படி தேவ பிள்ளையாக நம்மளால வாழ முடியல அப்படின்ற கேள்வி கேட்டீங்கன்னா, மொத்தமே 2 விஷயம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒண்ணு, நம்மளை படைத்த தகப்பன் யார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். கடவுள் யாருன்னு தெரியும், இயேசு யாருன்னு தெரியும், தேவன் நம்மளை எந்த அளவு நேசிக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஏன்னா தகப்பனை குறிச்சு நம்ம தெரிஞ்சு கொள்ள அவரை குறிச்சு தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் நாம அவரை போல ஆட்டோமேட்டிக்கா மாற ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அவரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை அவரை போல மாற ஆரம்பிக்கும். 2வது காரியம் என்னன்னா, நம்மளுடைய எதிரி யாருன்னு நமக்கு தெரியணும். முதல் காரியம், நம்மளை படைச்ச கடவுள் யாருன்னு தெரியணும். 2வது எதிரி யாருன்னு தெரியணும். எதிரி யாரு அப்படின்ற இதுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். மத்தேயு 5:44 வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். இந்த வசனத்தை நம்ம சீரியஸா எடுத்துக்கிறதே கிடையாது. சத்துருக்களை நம்ம நேசிக்கிறோமா? சத்துருக்களை நேசிக்கிறதுனா பாத்தீங்கன்னா, இப்ப பைபிள் சொல்லிருக்கு சத்துருக்களை நேசிக்கணும். சத்துருக்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, அவங்களை மன்னிக்கணும். முதல்ல பைபிள் சொல்லியிருக்கு, நான் மன்னிக்கிறேன்ப்பா. பைபிள் சொல்லிருக்கு நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா, அது ஒரு ஆர்டிபிஷியல் லவ் பில்டிங்ஸ் மாதிரி ஆயிடும்.
நான் சொல்லிருக்கு நான் செய்யறேன் அப்படின்றது கிடையாது. நான் சத்துருவை மன்னிக்கிறது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிபூர்ணமா நான் மன்னிக்கணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிபூர்ணமா நம்ம மன்னிக்கிறோமா, அல்லது பரிபூர்ணமா நம்ம நேசிக்கிறோமா? உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம், சர்ச்சிலேயோ வீட்லயோ எங்கேயோ நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம வெளியில வரும் பொழுது யாரோ ஒருத்தர் நம்மளை வம்பெடுக்கிறாங்க. நம்ம அவங்க வண்டி கொண்டு வந்து நம்ம வண்டி இடிச்சிட்டாங்க, குடும்பத்தை நடுத்தருவுல விட்டுட்டாங்க, கெட்ட வார்த்தையா போட்டு பேசுறாங்க, வம்பெடுக்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. இவங்க மேல நமக்கு முழுமையாக பரிபூர்ண அன்பு அவங்க மேல நமக்கு வருமா? இயேசுவோட வாழ்க்கை எடுங்க. இயேசு சத்துருக்களை நேசிச்சாரா? அவர் நேசிக்காத சத்துரு உண்டா? அவர் நேசிக்காத எதிரி உண்டா? அவர் ஈஸியா பரிபூர்ணமா எல்லாரையும் நேசிச்சாரா கேட்டா கண்டிப்பா பரிபூர்ணம் தான் நேசிச்சார். அவர் பரிபூர்ணமா எல்லாரையும் மன்னிச்சாரான்னு கேட்டா கண்டிப்பா எல்லாரையும் பரிபூர்ணமா தான் மன்னிச்சார். அது இயேசு மன்னிப்பாரு, இயேசு நேசிப்பாரு. நம்மளால முடியுமா? நம்மளால முடியும்ன்றதுனாலதான் இயேசுவின் பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். நம்ம வேற பிள்ளைகள் கிடையாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாச்சு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எப்படி எதிரிகளை, அவருக்கு விரோதமாக எழுப்பின ஜனங்களை அவர் எப்படி பரிபூர்ணமா நேசிச்சாரோ, எப்படி பரிபூர்ணமா அன்பு செலுத்தினாரோ, அப்படியே நம்மளாலையும் அன்பு செலுத்தவும் முடியும், நம்மளாலையும் அவர்களை நேசிக்கவும் முடியும். அப்படி முடியுன்றதுனாலதான் நம்மளை பிள்ளையாவே மாற்றிருக்கிறார். அதனால இயேசு பண்ணாரு, நம்ம பண்ண முடியுமா அப்படின்னா நம்ம தேவ பிள்ளை, அதனால பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியாது அப்படின்னா நம்ம தேவ பிள்ளைன்னு சொல்றதுக்கே அர்த்தமே இல்லை, அல்லது இயேசு நம்மளை தேவ பிள்ளைன்னு மாற்றினதுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். சோ நம்மளால பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். நம்மளால நேசிக்க முடியுமா? கண்டிப்பா நேசிக்க முடியும். இப்ப இதுல எதிரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துருக்களை நேசிக்க சொல்லிட்டாரு. அப்ப உண்மையில சத்ரு யாரு அப்படின்னா, இப்ப ஒருத்தர் நம்மளை வம்பெடுக்கும் பொழுது, கெட்ட வார்த்தை பேசும் பொழுது, நடுத்தருவில் நம்ம குடும்பத்தை கொண்டு வரும் பொழுது அவங்களை நேசிக்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன வரணும்? கோபம் வரும் பாருங்க. நேசிக்க விடாதபடிக்கு நமக்கு என்ன வரும்? கோபம். அந்த கோபம்தான் நம்மளுடைய எதிரி. அந்த கோபம் தான் எதிரி. சத்துருக்களை நேசிக்க விடாதபடிக்கு தடுக்கக்கூடிய கோபம் தான் நம்மளுடைய எதிரி. சத்ரு அதாவது அந்த நபர் நம்முடைய எதிரி கிடையாது. அந்த நபரை நேசிக்க விடாதபடிக்கு, மன்னிக்க விடாதபடிக்கு தடுக்குது பாருங்க ஒரு கோபம், எரிச்சல். அதுதான் நம்மளுடைய எதிரி. இன்னும் சில நேரங்கள்ல சிலருடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது இங்க ஏதோ பண்ணுது பாருங்க, அதுக்கு பேர் தான் பொறாமை. அந்த பொறாமை நம்மளுடைய எதிரி. சில பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது பயம் வருது பாருங்க, அந்த பயம் நம்மளுடைய எதிரி. 1 யோவான் 4வது அதிகாரம் 17-18 வசனத்துல அன்பிலே பயம் இல்லை, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல அப்படின்னு. சோ பயம் நம்மளுடைய எதிரி. அவிசுவாசம் நம்மளுடைய எதிரி. விசுவாசம் இல்லாம போதா சில சூழ்நிலை, அதெல்லாம் எதிரி. இந்த எதிரிகளை, இந்த சத்துருக்களை எப்படி நம்ம மேற்கொள்ள போறோம்? இந்த சத்துருக்களை சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது பாருங்க. பயத்துக்கு கூட சண்டை போட முடியாது, பொறாமை கூட சண்டை போட முடியாது. சண்டை போட்டுதான் இருக்கும். ஆண்டவரே பொறாமை என்ன விட்டு போகணும், இதனால பொறாமை உங்களை விட்டு போகாது. கோபம் என்ன விட்டு போகணும், இதனால கோபம் நம்மளை விட்டு போகாது. இந்த எதிரிகளை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, அதனால அந்த முதல் பாயிண்ட் என்னன்னா, தகப்பனை அறிந்து கொள்வது, தகப்பனை தெரிந்து கொள்வது, தகப்பனை புரிந்து கொள்வது. இயேசு எப்படி நேசிச்சாரு எல்லாரும். அவருடைய குணாதிசயங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த எதிரிகளை மேற்கொள்ள முடியும். எப்படி அப்படின்னா, என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் எதிரிகளை, சத்துருக்களை சுலபமாக, எளிதாக, பரிபூர்ணமாக நேசிச்சார். அது எப்படி நேசிச்சாருன்றத நான் என்ன பண்றேன்? ஜெபத்துல உட்கார்ந்து நான் அவரோடு சஞ்சரிக்கிறேன், அவரோடு இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது, இந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு பாருங்க, எப்படி பரிபூர்ணமா எதிரிகளை நேசிக்க. பிரச்சனை என்னன்னா, இந்த ஜெபத்தை பண்றதே கிடையாது. ஆண்டவரோடு இணைந்து சஞ்சரிக்கிற ஜெபம். இன்னைக்கு எத்தனையோ ஜெபங்கள் இருக்கு. உபவாச ஜெபம், அமாவாசை ஜெபம், எழுப்புதல் ஜெபம், தேசத்துக்காக ஜெபம், அரசியலுக்காக ஜெபம், எலெக்ஷனுக்காக ஜெபம், எக்ஸாமுக்காக ஜெபம், சங்கிலி ஜெபம், வாலிப ஜெபம், பிள்ளைகள் ஜெபம், எல்லா ஜெபமும், இத்தனை ஜெபங்களையும் பல மணி நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பண்ணலாம்.
தப்பு கிடையாது, பல மணி நேரம் பாடுறோம். ஆனால் ஆண்டவரோடு இணைந்து, தகப்பனோடு இணைந்து, நானும் என் அப்பாவும் மட்டுமே இணைந்திருக்கக்கூடிய ஜெபத்துல எவ்வளவு மணி நேரம் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, இயேசு கிறிஸ்துவ பண்ண ஜெபத்தை பாருங்க. அவர் அற்புதத்துக்காகவும் அதிசயத்துக்காகவும் பண்ண ஜெபம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட் 20 செகண்டுக்கு மேல இருக்காரு. ஆனா முழுவதும் அவர் ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம்? தகப்பனோடு இணைந்து, தாவே நீர் எனக்குள்ள நான் உமக்குள்ள இருக்கிறது போல. முழுவதும் பிதாவும் குமாரனுடைய ஒன்னா இருந்தாங்க, இணைந்து இருந்தாங்களா? முழுவதும் அவர்கள் ஒன்றாக இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த ஜெபத்துல நம்ம எவ்வளவு மணி நேரம் செலவிடுகிறோம்? இந்த ஜெபத்தை நம்ம பண்ணும் பொழுது தேசமோ, தெருவோ, சபையோ, குடும்பமோ, குடும்ப பிரச்சனையோ, கடன் பிரச்சனை எதுவுமே இந்த ஜெபத்துக்குள்ள வரவே வராது. இந்த ஜெபத்துக்குள்ள நானும் தகப்பனும், நானும் என் அப்பா, அவருடைய இருதயம் என் இருதயத்துக்குள்ள ஊற்றப்படும், என் இருதயம் அவருடைய இருதயத்துக்குள்ள ஊற்றப்படும். 2 இருதயம் ஒன்றாக இணைக்கப்படுகிற ஜெபம். அந்த ஜெபத்துக்கு தான் பல மணி நேரம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இது நம்ம இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நினைச்சு நம்ம உள்ள போறது கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணணும்னு டைம் ஷெடியூலே போடாம நம்ம இந்த ஜெபத்துக்காக உள்ள போகும்போது டைம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். அந்த ஜெபத்தை நிறுத்தவே தோணும். ஆனா இப்ப நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும்னா பல மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஈஸியா ஜெபம் பண்ணலாம். ஏன்? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒவ்வொரு மாநிலம், ஒவ்வொரு மாவட்டம் பேரை சொல்றதுக்கு 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் ஆயிரும் பாருங்க. அரை மணி நேரம் தேசத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன். இன்னும் பல உலக நாடுகள் ஜெபம், அவங்களுடைய பிரச்சனைகளுடைய பேரெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் முடிச்சு, அந்த 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே அப்பாடா நான் தேசத்துக்காக உலகத்துக்காக நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தோண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அதே 1 மணி நேரம் என் தகப்பனோடு இணைஞ்சிருந்தேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? முடியல. தேசத்துல எழுப்புதல் வரணும், சபையில எழுப்புதல் வரணும், வீடுகள்ல எழுப்புதல் வரணும் அப்படின்னா இந்த ஜெபம் தான் போக்கல் பாயிண்ட். இந்த ஜெபம் தான் மத்திய பகுதி. சோசை இதுல இருந்து தான் வருது பாருங்க. தேசத்தின் எழுப்புதலுடைய சோசை தகப்பனோடு இணைந்து இருக்கிறதுலதான் இருக்கு. சபை எழுப்புதலின் ரிசோர்ஸ் எல்லாமே தகப்பனோடு இணைந்திருக்கக்கூடிய பகுதியில தான் இருக்கு பாருங்க. இங்க இருந்துதான் எல்லா சோர்ஸுமே வருது. இங்க இருந்துதான், இந்த ஜெபத்துல இருந்துதான் நம்ம சபையை வளர வைக்க முடியும், தேசத்தை வளர வைக்க முடியும், எல்லாவற்றையும் வளர வைக்க முடியும். அதுக்குண்டான எல்லா சோர்ஸுமே எங்க இருக்கு அப்படின்னா தகப்பனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஜெபம். தகப்பனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த ஜெபம். இந்த ஜெபத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிரி யாரு? நம்மளுடைய கோபங்கள், நம்மளுடைய பிரச்சனைகளை, நம்மளுடைய அவிசுவாசங்கள், நம்மளுடைய அந்த பிரச்சனையை பார்த்து வரக்கூடிய பயங்கள், இதுதான் நம்மளுடைய சத்துருக்கள். இந்த சத்துருவெல்லாம் எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னா தகப்பனோடு இணைந்திருந்து என்னை நேசிக்கிற அந்த தகப்பனை நம்ம உணர ஆரம்பிப்போம். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் என்னை நேசிக்கிறார் என்பதை உணர ஆரம்பிப்போம். அதை உணர ஆரம்பிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த தகப்பனுடைய எல்லா விஷயங்களும் நமக்குள்ள வரும். ஏன்னா ஒன்னா மாறிடுவோம் பாருங்க. தகப்பனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள வரும். அந்த தகப்பன் எப்படி தன்னுடைய சத்துருக்களை, தனக்கு விரோதமாக எழுந்த ஜனங்களை எப்படி அவர் நேசிச்சார் அப்படின்னு அந்த உணர்வு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். நாம் தேவ பிள்ளைகளாக மாற ஆரம்பிப்போம். தேவ பிள்ளைகள் தேவனை போல மாற ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றவர்களை நேசிக்கிறதுல நம்ம கஷ்டப்படவே மாட்டோம், எளிதா நேசிப்போம். பரிபூர்ணமா அந்த அன்பை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். சத்துருக்களை நேசிக்கிற விஷயத்த நம்ம சீரியஸா எடுக்கிறது இல்லை. ஏன்னா அது இயேசுதான் பண்ணார், நம்மளால பண்ண முடியாது. நம்ம தேவ பிள்ளையால அதை பண்ண முடியலைன்னா தேவ பிள்ளை என்கிற அதிகாரத்துக்கு அர்த்தமே இல்லை. நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கவே முடியாதுன்ற ஒரு இடத்துக்கு போயிடுவோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை எப்படிதான் பாக்குறாராம்? தேவ பிள்ளையா தான் பார்க்கிறாரு. ஆனா வாழ்க்கை தேவ பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் அந்த அதிகாரத்தை எந்த தகப்பன் நமக்கு தந்தாரோ அந்த தகப்பனை தெரிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். அவருடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அவர் என்ன யோசிக்கிறார், அவர் எப்படி செயல்படுவார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அவரோடு கூட இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஜெபமான அந்த ஜெபத்துலதான் அதிகமான நேரத்தை நாம் செலவிடுகிற ஒரு ஜெபமாக இந்த ஜெபம் இருக்கணும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேசம், நம்முடைய தெரு, சபை எல்லாமே ஒரு மாற்றத்துக்குள்ள வர்றதை நம்ம பார்க்கணும். ஆகையால தகப்பனோடு இணைந்திருப்போம், தகப்பனோடு சஞ்சரிப்போம். சஞ்சரிக்கும் பொழுது அந்த மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வாசமா இருக்கிறோம். நீ என் பிள்ளடா, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளைன்ற ஒரு எண்ணத்துல நமக்குள்ள வாசமா இருக்கு. அப்படி நமக்குள்ள வாசமா இருக்கிற அந்த தகப்பனோடு நாமும் வாசமா இருந்தோம்னா இந்த வாழ்க்கையை நம்ம ஜெயிக்க முடியும். ஆகையால கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய இருதயத்திலும் நான் சொல்றேன், நீங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க அவருடைய பிள்ளைகள் இந்த எண்ணத்துல உங்க கூட இருக்கிறார். நீங்க அவரோடு இணைஞ்சிருங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு சஞ்சரிங்க. வாழ்க்கையின் பிரச்சனைங்க எல்லாவற்றையும் நீங்க எளிதாக சந்தோஷமாக ஜெயித்து மேற்கொண்டு கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க வாழும்படியா இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். God bless you.